இது ரிஷபராசியினரும் நச்சு உறவுகளும் பற்றிய ஒரு விரைவான கண்ணோட்டம். ரொம்ப விசுவாசமாவும் பொறுமையாவும் இருக்கிற ரிஷபராசிக்காரங்க அடிக்கடி தவறான மனிதர்களிடம் ஏமாந்து நச்சு உறவுகள்ல போய் சிக்கறாங்க, அதிலிருந்து அவங்க எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கறத ஜோதிட ரீதியா நாம இப்போ சுவாரஸ்யமா பார்க்க போறோம். முதல்ல இவங்க எப்படி இந்த மாய வலையில போய் விடுறாங்கன்னு தெரியுமா? பொதுவாவே ரிஷபராசிய ஆளும் சுக்கிரன் அமைதியையும் சுகபோகங்களையும் ரொம்ப விரும்புறவர். இத தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற சில நச்சு நபர்கள் ஆரம்பத்துல அளவே இல்லாம அன்ப கொட்டி ஒரு மாய வலைய பின்னுவாங்க. ஆஹா, இதுதான் நமக்கான பாதுகாப்பான உறவு அப்படின்னு முழுமையா நம்பி ரிஷபராசிக்காரங்க தங்களையே அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. இரண்டாவதாக, இவங்களோட அந்த மௌனமான தவிப்ப பத்தி பேசலாம். இந்த நச்சு நபர்கள் ஒரு நாள் நீ இல்லாம நான் இல்ல அப்படின்னு சொல்வதும், அடுத்த நாளே எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம் அப்படின்னு இரட்டை வேடம் போடுறதும் அவங்களுக்கு வாடிக்கையா மாறிடும். நாம ஏமாற்றப்படுறோம்னு இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் நம்ம வச்ச நம்பிக்கை வீணாகிடக்கூடாது அப்படிங்கிற ஈகோனாலையும், வெளியே தெரிஞ்சா நம்ம இமேஜ் கெட்டுடும்போ அப்படிங்கிற பயத்திலையும் யார்கிட்டயும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே ரொம்ப வேதனைப்படுவாங்க. இறுதியாக, இதிலிருந்து எப்படி மீண்டு வர்றது? தங்கள கட்டி போடுற சங்கிலிய பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிற அந்த புடிவாதத்தை இவங்க முதல்ல கைவிடணும். ரிஷபத்தோட சின்னம் என்ன? கால தான. அந்த கால மாதிரி தங்களோட உண்மையான பலத்தை உணர்ந்து சிலிர்த்து எழுந்தா போதும், எந்த ஒரு நச்சு உறவுல இருந்தும் இவங்களால ரொம்ப ஈஸியா வெளியே வர முடியும். பாதுகாப்புங்கிற பெயர்ல உங்களை அடிமைப்படுத்துற உறவுகளை விடாப்புடியா பிடிச்சிட்டு இருக்காம, உங்க சுயமரியாதையை உணர்ந்து துணிச்சலா வெளியே வாங்க.